ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நான் 2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதில 1/2 கிலோ குண்டு மிளகாவும், 1/2 கிலோ நீட்டு மிளகாவும் சேர்த்துருக்கேன். அப்பதான் காரம் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப காரம் இல்லாம இருக்கும். அதனால 2 மிளகாவும் கலந்து போட்டுருக்கேன். மிளகாத்தூளுக்கு தேவையான செலவுகள் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலப்பருப்பு, சோம்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 10 பீஸ் பெருங்காயமும், ஒரு 10 கொம்பு மஞ்சளும் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். இத எல்லாத்தையும் நல்லா கலந்து வெயில்ல ஒரு வாரம் காய வைங்க. அப்பதான் ஒரு 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். அதுல நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். வெயில்ல காய வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு துண்டு சுக்கும் சேர்த்திருக்கேன். அப்ப நல்ல மணமா இருக்கும். நல்லா 1 வாரம் காய வச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சுட்டு வந்தாச்சு. இத நல்லா ஆற வச்சு நம்ப டப்பால போட்டு வச்சுட்டா, ஒரு 2, 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். இத நான் மீன் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பாரு, பொரியலு எல்லாத்துக்குமே சேர்ப்போம். ஒரே தூள்லயே பல வகையான குழம்புகள் வைக்கலாம். இத பட்டை மிளகாத்தூளும் நான் தனியா அரைச்சுட்டு வந்துடுவேன். இதுக்கு சரியான அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.